இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் டிஜிஎன்டி திரு ரோட்டரியன் பூபதி அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அவர்களை சிறப்பு செய்யுமாறு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் முத்துராமலிங்கம் அவர்களை அழைக்கின்றேன். விழாவிற்கு வருகை சிறப்பித்திருக்கும் பிடிஜி டாக்டர் சகாதேவன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் திரு சக்தி நல்லசிவம் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி உரைக்கு பிறகு ஒரு டீ பிரேக் இருக்குது. 3 இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்கு. 15 நிமிஷம் மறுபடியும் சிறப்பு கருத்தரங்கம் துவங்க இருக்கிறது. தற்பொழுது ஒரு ஈரோடு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக ஒரு ப்ராஜெக்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அவர்களுக்கு ஒரு 3ஆம் பாலினத்தவருக்கான ஒரு நன்கொடை வழங்கப்படுகிறது. அந்த நன்கொடை வழங்கும் விழாவில் நம்முடைய MC ராபின் அவர்களை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் அதனை வழங்க நம்முடைய டிஜி அவர்கள் கலந்து கொள்கிறார். மாவட்ட செயலர் அவர்களை கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருநங்கையின் அறுவை சிகிச்சைக்காக ஈரோடு ரோட்டரி சங்கம் 45,000 ரூபாய் வழங்கி இருக்கிறது. இவர் ஒரு தமிழாசிரியர். இவரிடம் பயின்ற மாணவி தமிழில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய கம்பீர பேச்சால் நம்மை கட்டி போட்ட இன்றைய திறவுகோல் பேச்சாளர் திரு பாரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வின் நன்றியுரை நவில இந்த நிகழ்வின் செயலாளர் ரொட்டேரியன் சிவபால் அவர்களை அழைக்கின்றோம். என்கின்ற தாய்க்கும் தந்தைக்கும் என்னை பேச வைத்து மகிழ்ந்த என் தாய்மொழியாம் தமிழுக்கும் என்னை எப்பொழுதும் காக்கும் இறைக்கும் நன்றி கூறி என நன்றி உரையை கொள்கிறேன். அன்பு பெரியவர்களே, தாய்மார்களே, ரோட்டரி மாவட்டம் 32/03 இன் கன்னி முயற்சியான இந்த தமிழ் வளர்ச்சி கருத்தரங்கு தமிழோடு பேசி மகள் என்ற இந்த கருத்தரங்கிற்கு ஒரு உத்வேகம் கொடுத்து கருத்தை உருவாக்கி எங்களுக்கு இந்த வாய்ப்பை நல்கிய இந்த மாவட்டத்தின் ஆளுநர் மருத்துவர் சுந்தரராஜன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிகுந்த அலுவல்களுக்கிடையே நிறைய இடங்கள் பேசி தனது அருமையான தமிழ் மொழியால் மக்களை வென்று தன் தமிழ் மொழி பழமையையும் பெருமையையும் நமக்கெல்லாம் நன்கு உரைத்து அருமையாக பேசி அமர்ந்திருக்கிற முன்னாள் ஐஜி திரு பாரி IPS அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. கருத்தரங்கின் நோக்கம் பற்றி நமக்கு எல்லாம் எடுத்து கூறி இந்த கருத்தரங்கை எவ்வாறெல்லாம் சிறப்பு செய்து மகிழ்வலாம் என்று எங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக நன்றி கூறி அறிவுரை கூறி எங்களுக்கு ஒரு ஆசனாக இதுவரைக்கும் இருந்து வந்து இந்த கருத்தரங்கை மெருகேற்றி கொடுத்த இந்த மாவட்டின் பயிற்றுனர் மருத்துவர் பாலசுந்தரம் அவர்களுக்கு மிக்க நன்றி. நமது ரோட்டரி மாவட்டத்தின் பொதுச் செயலாளர் எப்பொழுதும் தமிழில் உரையாற்றி தமிழின்பால் அன்பாகவும் அரவணைக்கும் பொறியாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த கருத்தரங்கை தன் எண்ணத்தில் உருவாக்கி அதற்கு அழகான ஒரு வடிவம் கொடுத்து தமிழோடு பேசி மகள் என்று அழகான ஒரு பெயரை சூட்டி இங்கே நம்மளையெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வர வைக்க
ஒரு உத்வேகம் கொடுத்த கருத்தின் மூலவர் எங்களது ஜெகதீசன் அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. இங்கே சிறப்பு உரையாற்றி அமர்ந்திருக்கும் எங்கள் சங்கத்தின் முன்னாள் ஆளுநர்கள் இரு பெரும் தூண்கள் வல்லப்தாஸ் அவர்களுக்கும் சிவசங்கன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. எங்களது இடையே இப்பொழுது வந்து கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் மாவட்ட ஆளுநர் சகாதேவன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மாவட்ட ஆளுநர் தேர்வு மருத்துவர் சுரேஷ் பாபு 24, 25 மற்றும் பூபதி 26, 27 அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த தமிழ் கருத்தரங்கிற்கு உயிரூட்டி தங்களது அறிவால் மெருகேற்ற தங்களுக்கு கொடுத்த தலைப்புகளில் நமக்கெல்லாம் தமிழ் வந்து ஊட்ட வந்திருக்கும் இலக்கியத்தில் ஈத்துவக்கும் இன்பம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் திரு மயிலிறகு கா சுந்தரராஜன் அவர்களுக்கும், தமிழும் உலகளாகிய சிந்தனையும் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் ரோட்டரி மாவட்டம் 32 முன்னாள் மாவட்ட ஆளுநர் எனது நண்பர் முனைவர் கோ ஒளிவண்ணன் PhD அவர்களுக்கும், இலக்கியத்தில் அன்பும் சேவையும் என்ற தலைப்பில் நமக்கு தமிழ் சுவை ஊட்ட வந்திருக்கும் முனைவர் சுந்தர ஆவுடைப்பன் இயோப்பா அவர்களுக்கும், இலக்கியத்தில் சமத்துவம் என்று தமிழையே பேச வந்திருக்கும் நமது மாவட்ட முதல் பெண்மணி திருமதி கோகிலா சுந்தரராஜன் அவர்களுக்கும், நமது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் முத்துராமலிங்கம் மற்றும் சக்தி நல்லசிவன் அவர்களுக்கும், ஈரோடு பகுதி ஒருங்கிணைப்பாளர் சக்திவேல் அவர்களுக்கும், துணை ஆளுநர் பரமசிவன் அவர்களுக்கும் எங்கள் சிறந்த சார்ந்த நன்றிகள். இந்த விழா சிறப்பாக அமைய, தமிழ் சுவை பருக, ரோட்டரியின் கோட்பாடுகளும் தமிழும் என்ற நிகழ்வை கேட்டு ரசிக்க, சிந்திக்க பெருந்திருகா வந்திருக்கும் அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் நன்றி. இந்த விழாவை சிறப்பாக நடத்த விளம்பர உதவி செய்து கொடை கொடுத்து தங்கள் பொன்மோன்ற நேரத்தை கொடுத்து உதவிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எங்களது கோடி நன்றிகளை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் இல்லை என்றால் இந்த கருத்தரங்கு இல்லை. உங்கள் உதவி இல்லாமல் இந்த கருத்தரங்கு கண்டிப்பாக நடைபெற்றிருக்காது. மேலும் தங்களது சிறப்பான ஒத்துழைப்பின் உலகை நல்கிய RMBF நண்பர்கள், LED கோபாலகிருஷ்ணன், RCN அண்ட் ரெயின்போ டிவி ஊழியர்கள் மற்றும் சசி அண்ட் பாஸ்கர், ஒளி அமைப்பு நாதன் அவர்கள், அறுசுவை எப்பொழுதும் நம்மளுக்கு அளித்து நம்மளது நண்பர் நமது உறுப்பினர் தங்கம் அசோக் மற்றும் அவருடைய ஊழியர்கள், டிசைன் அனீஸ்குமார், புகைப்பட கலைஞர், CD அரங்க ஊழியர்கள் கௌதம் சீனிவாசன் அவர்களுடைய குழு, மேலும் யாரையேனும் குறிப்பிடாமல் இருந்தால் அவர்களையும் நான் குறிப்பிட்டதாக கருதி நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஈரோடு ரோட்டரி சங்கத்தின் சார்பிலும் தமிழோடு பேசி மகள் குழுவினர் சார்பிலும் என் மனதான உளமான நன்றியை காணிக்க ஆக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கருத்தரங்குக்கு உருவம் கொடுத்து சிறப்பாக நடத்த எல்லா வகையிலும் உதவிய அனைத்து ஈரோடு ரோட்டரி நண்பர்கள், ஈரோடு ரோட்டரி ட்ரஸ்ட் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வணக்கம். ஆசிரியர், துணை முதல்வர், ஆலோசகர் என பன்முகம் கொண்ட மனிதர் இவர். கோவை பண்பொலி வானொலியில் இவர் குரல் கேட்காமல் யாரும் இருக்க முடியாது. பேச்சாளர், எழுத்தாளர், பயிற்சியாளர் என பல்துறை வல்லுனர். கோவை பண்பொலி மட்டுமல்ல, பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் தோன்றி தமிழ் வளர்த்து வருபவர். பார்க் கல்வி நிறுவனங்களின் ஆலோசகர், SPM மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆலோசகர், அனைத்திந்திய வானொலியின் ஆட்படுத்துனர். பல்வேறு மாணவர்களிடம் தன் பேச்சால் அவர்கள் இதயம் புகுந்தவர். கோவை பண்பலைக்கு மிக முக்கிய முகவரி கொடுத்தவர். கோவை பண்பலைக்கு இன்று ஈரோடுக்கு நேரடியாக காட்சி தந்திருக்கிறது. தன் குரலால், தன் பேச்சால் மயிலிறகு போல் வருடி வருபவர். இதோ உங்கள் முன்னால் தமிழோடு பேசி மகிழ் நிகழ்வின் தமிழ் இலக்கியத்தின் இன்பம் என தலைப்பில் மயிலிறகால் வருட வருபவர் திரு மயிலிறகு சுந்தரராஜன் ஐயா அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்கிறோம். இறைவா, நான் ஒரு இசைக்கருவி. நீ இசைத்தால் பொழிவேன் இசை அருவி. மனதில் மேடை அமைக்கின்றேன், மங்கள இசையாய் முழங்கிடுவாய். புல்லாங்குழலாய் நான் இருப்பேன், புகுந்து என்னுள் இசைத்திடுவாய். இறைவா, நான் ஒரு இசைக்கருவி, நீ இசைத்தால் பொழிவேன் இசை அருவி. அனைவருக்கும் வணக்கம். தமிழோடு பேசி மகிழ் என்கின்ற அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் மனப்பூர்வமான நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தராக வந்திருந்து கட்டித் தமிழால் கொட்டு முழக்கமாய் பேசிய திரு ஆ. பாரி IPS முன்னாள் IG அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், மாவட்ட ஆளுநர் ரோட்டரி மாவட்டம் டாக்டர் S. சுந்தரராஜன் அவர்களுக்கும்,
பிடிஜி ரிட்டன் ரொட்டேரியன் கே வல்லபதாஸ் அவர்களுக்கும், PM சிவசங்கரன் முன்னாள் ஆளுநர் ரோட்டரி மாவட்டம் அவர்களுக்கும், எனக்கு பின்னால் பேச காத்திருக்கும் பேச்சாளர்களுக்கும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து, இன்றைய காலகட்டத்தில் தமிழோசை என்பது மிக குறைவான இடங்களில் தான் ஒலிக்கிறது. அது பொதுவாக நான் ஆசிரியர் என்பதாலே மாணவர்கள் மத்தியில் தமிழ், அதனுடைய இனிமை, இலக்கியம், கலாச்சாரம் அனைத்தும் மிகச் சரியாக போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆங்கிலம் பேச தயங்கினால் வெட்கப்படுகிறார்கள். இங்கிலீஷில் பேச தெரியலனா வருத்தமா இருக்கு. ஆனா தமிழ்ல பேச தெரியாததை பெருமையாக சொல்ல கொள்ளக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதுல இந்த ரோட்டரி கிளப் இந்த அற்புதமான தமிழோடு பேசி மகிழ்ங்கிற ஒரு நிகழ்வை கொடுத்தது எனக்கு ஒரு ஆசிரியராக எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களுடைய குருகுலம் பள்ளியில் தமிழினுடைய பயிற்று மொழி முதன்மை மொழியாக நாங்கள் கொடுத்துருக்கோம். என்னதான் இருக்குங்க இந்த தமிழ்ல? என்ன இருக்கிறது? சுந்தர செந்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ், இனிமை தமிழ், எத்தனையோ தமிழுக்கு வடிவம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் என்னதான் இருக்கிறது இந்த தமிழில்? தமிழில் உணர்வு இருக்கிறது, பேசும் பொழுது சக்தி பிறக்கிறது, ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் அர்த்தம் பொதிந்து கிடக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு 7th ஸ்டாண்டர்டில் எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்த விஷயம். குறவஞ்சி, குற்றால குறவஞ்சி சொல்றாங்க, தமிழின் சந்த மோசை நயம் இதை சொல்றாங்க. பொங்கு கண்ணங்குளை மெண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, இனி இங்குது கண்டுலக என்படு மென்படு மென்றடை திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே. இவ்வளவுதான் குரல், இவ்வளவுதான் அதோட செய்யுள். இலக்கியம் இதமாக மாணவர்களுடைய காதுல பாயுது. அவங்க சொல்றாங்க, ஒண்ணும் இல்லடா, பொண்ணு பந்து விளையாடுறான், அது ராஜாவோட மகள் பந்து விளையாடுறா, நிறைய அழகான ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறா. அப்ப பந்து விளையாடும் போது அவளுடைய இடை ஆடுது, அவளுடைய ஜடை ஆடுது, அவளுடைய ஆபரணங்கள் எல்லாம் ஆடுது. அப்ப இதுக்கு போட்டான் கவிஞன் திரிகூடராசப்ப கவிநாயர், பொங்கு கண்ணங்குளை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட. அதுவும் பாருங்க, அந்த பந்து அடிக்கிற ஓசை, பந்து இங்க அங்க இங்க அங்க மாறி மாறி போயிட்டு இருக்கு இல்லையா, அதை சொல்கின்ற போது போட்ட வார்த்தைகள் அது. இனி இங்குது எண்டுல என்படும் மென்படும் மென்றடை திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றாளே. நீங்க உயர்வு நவிச்சி எல்லா இடங்களிலுமே நீங்க தமிழை குறவஞ்சி மட்டுமில்லை, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேன் அருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும், கூணல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலைய. ஐயா, எங்க ஊருங்க சொல்றோம் இல்லையா? தேன் அருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். அந்த அருவியினுடைய கீழே விழுகிற அருவி, அதுவும் தேன் அருவி. நீங்க குற்றால அருவி வந்து கொற்ற தண்ணீர் அத்தனையும் தேன். அந்த தேன் அருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும். அந்த ஒழுகிற அந்த அருவியினுடைய சாரல் அடிக்கும் போது குதிரைகள் பூட்டிட்டு வர்றானே சூரிய பகவான், அவனுடைய செங்கதிரோன் பரிக்காலும் தேர்காலும் வழுகும். இவ்வளவு அழகான தமிழ். பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. அப்படி ஒரு உணர்வு. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். மகா பாரதிதாசன் சொன்ன வார்த்தை, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவி ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. தமிழ் கண்ட வையை முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நம்ம ஊர். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இதில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, பாலிமர் தொலைக்காட்சியில் தமிழோடு பேசுவோம்னு ஒரு நிகழ்வு.
அந்த நிகழ்ச்சியில் லைவில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். 1 நிமிடம் முழுமையாக பேசினால், தமிழில் பேசினால் உங்களுக்கு பரிசு. அதான் அதோடைய தலைப்பு. அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஸ்பான்சர் பண்ணுச்சு. இது செய்தி பத்திரிகைகள் எல்லாமே வந்திருந்தது. இந்த நிகழ்வில் 1 நிமிடம் முழுமையாக பேசினால் உங்களுக்கு பரிசு. ஒரே நிமிடம். அவங்க ஸ்பான்சர்ஷிப் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் நிறைய பரிசு கொடுக்க முடியாது, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எல்லாருக்கும் பரிசு கொடுக்க ஆரம்பித்தா நிறைய கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் பார்த்து பண்ணுங்க. நாங்கள் அந்த நிகழ்ச்சி தொடங்குச்சு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவார்கள் சொல்லிட்டு பாலிமர் தொலைக்காட்சியில், அதுக்கு முன்னாடி அகில இந்திய வானொலியில் அந்த நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம். இது லைவில் பண்ணுவோம். ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 2019 இருக்கிற அந்த நிகழ்ச்சி ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாச்சு. அவங்க கொடுக்குறாங்க, நம்ம பரிசு கொடுப்போம் எல்லாருக்குமே. அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து ஏறக்குறைய 75 நாட்கள், 75 மணி நேரம். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாமே போனாலும் ஒரு நிகழ்ச்சி என்பது 54 நிமிடங்கள் வச்சுக்கலாம். 54 × 75 இவ்வளோ மணித்துளி போகுது. அந்த நிகழ்ச்சி நான் தான் கொடுத்துட்ருக்கேன். நான் அந்த நிகழ்ச்சி போக 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 இந்த ஸ்பான்சர் கொடுத்தவங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. எப்படி ஹாப்பிங்கன்னா, அந்த 75 நாட்களுடைய நிறைவில் வெற்றியாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுங்களா? எத்தனை பேர் இருக்கலாம்? 1 மணி நேர நிகழ்ச்சி 75 நாட்கள் நடந்திருக்குது. 75 நாட்கள் முடிந்த பிறகு இந்த வெற்றி விழாவோட நடத்துகிறோம். அந்த விழாவில் வெற்றியாளர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 100 உங்களுடைய வார்த்தை. வேற? அடுத்து 10, அப்புறம் 20. அதிகப்படியாக மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 11 பேர். 11 பேர். ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, அவங்க ஸ்பான்சர்ஷிப் ஹாப்பி, நிறைய இந்த 11 பேருக்கு பரிசு கொடுத்தால் போதும் என்கின்ற ஒரு சூழல் முடிகின்ற பொழுது, ஆனால் அந்த நிருபர் கேட்டார் அப்போ அந்த நிகழ்ச்சியில், நீங்க இந்த நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க இல்லையா, நீங்க எப்படி இந்த நிகழ்வில் இருந்து கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னு சொல்லிட்டு, தமிழில் பேச, தமிழில் சுவாசிச்சு, சாப்பிட்டு, தண்ணி குடிச்சு, தமிழில் 1 நிமிடம் முழுமையாக பேச 11 பேருக்கு மட்டுமே முடியும் என்றால் இது என்ன சாதனை என்று சொல்வது? இது நம்முடைய தமிழகத்தின் வெட்கக்கேடு. நான் இன்னைக்கு பசங்களுக்கு சொல்றேன், ஐயோன்னு அழுகிறதுக்கு கூட, உணர்வுகள் வெளிப்படுத்த கூட தமிழ் தான் வேணும். என்னுடைய உணர்வுகளை, எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்த தமிழ் வேணும். இன்னைக்கு காதலிக்கிறதுக்கும் கூட ஒரு நல்ல பாடல் இல்லை பசங்களுக்கு சொல்லுவேன் நான். ஏன்னா இன்றைய தமிழ் அவர்களுக்கு போய் சேரல. அதில் நம்முடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்தில் ஈத்துவக்கும் இன்பம். இந்த ஈத்துவக்கும் இன்பம் பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க. ரோட்டரி கிளப் என்றாலே சேவைதான். இந்த ஈத்துவக்கும் இன்பம்ங்கிற வார்த்தையை சங்க இலக்கியங்கள், திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அப்போ ஈத்துவக்கும் இன்பம்னா நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு இன்பம் எல்லாருக்குமே. கொடுத்த பிறகு அதை வாங்கிட்டாங்கன்னா, அதை வாங்கியவர்களுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா, அந்த மகிழ்ச்சி திரும்பவும் நமக்கு கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியை திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த மகிழ்ச்சி தான் ஈத்துவக்கும் இன்பம். அந்த மகிழ்ச்சி கொடுத்துட்டு அவன் வாங்கின பிறகு அவனுக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அந்த மனநிறைவு நம்மை மகிழ்வூட்டும் என்றால் ஈத்துவக்கும் இன்பம் மிகச் சரியானது. நம்முடைய திருப்பாவையில ஆண்டாள் சொல்லுவான் மிக அழகான வார்த்தைகள். ஆண்டாளுடைய வார்த்தைகள் அத்தனையுமே, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர், சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வச் சிறுமிகள் தொடங்கி வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி,
சொல்ற வார்த்தை புரியும். ஐயமும் பிச்சையும் கொடுத்து, அடுத்தவங்களுக்கு கொடுத்து, இல்லாதவர்களுக்கு கொடுத்து, இட்டார் பெரியார் இடாதார் இளைகுலத்தோர், அடுத்தவர்களுக்கு கொடுத்து உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். கொடுத்து தானமும் தவமும் கொடுத்த பிறகு அதில் வருகின்ற மகிழ்ச்சியை எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது அது நிறைவாக நம்முடைய வாழ்க்கையை காக்கிறது. இந்த ஆண்டாள் கூட தன்னுடைய திருப்பாவையில் சொல்லியிருப்பார். சங்க இலக்கியத்தில் ஒரு காட்சி வரும். ஒரு அரசன் உட்கார்ந்திருக்காரு, தன்னுடைய அரண்மனை உடைய காம்பவுண்டு சுவரில் உட்கார்ந்திருக்கார். உட்கார்ந்து மேலிருந்து பார்த்துட்டு இருக்கார். சேவர்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்து கொண்டிருக்கிறார். அரசன் அமர்ந்திருக்கிறார். அரசன் அமர்ந்திருக்கிற இடத்தில் ஒரு மாமரம் இருக்கிறது. ஒரு மாமரத்துக்கு பக்கத்தில் அரசன் அமர்ந்திருக்கிறார். அந்த மாமரத்தின் மீது ஒரு கல்லு வந்து விழுது. அந்த கல்லு மாமரத்தில் இருக்கின்ற மாம்பழத்திற்கு படாமல் அரசனுடைய நெற்றியில் படுகிறது. அரசனுடைய நெற்றியில் பட்டு அரசனுக்கு காயம் ஏற்பட்டு விடுகிறது. காயத்துடன் அரசன் திரும்பி பார்க்கிறார். உடனே இந்த மந்திரி பிரதானியர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, காவலர்கள் எல்லாமே ஓடி போய் யார் அந்த கல்லை எறிந்தார்கள் என்று பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கல்லை எறிந்தவனை பிடித்து வந்தாகிவிட்டது. இனி அடுத்து அரசன் என்ன சொல்ல போகிறான் என்று அத்துணை பேரும் காத்திருக்கிறார்கள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு சிரச்சேதம் தான். ஏன்னா மன்னனுடைய தலையில் காயம் ஏற்படுற அளவுக்கு ஒரு கல்லை ஒருவன் எறிந்தான் என்றால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? எல்லாரும் பார்த்துருக்காங்க. அமைச்சர் சொல்றாரு, இவருக்கு என்ன தண்டனை வழங்க போகிறீர்கள் அரசே? அரசனை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அரசன் சொல்கிறார், இந்த மரம் ஓரறிவுள்ளது. இந்த ஓரறிவுள்ள மரமே தன் மீது பசியோடு இருக்கின்ற ஒருவன் கல்லெறிந்தான் என்றால் அவனுடைய பசியை தீர்க்க ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறது என்றால், ஆறறிவு கொண்ட அரசன் அவனுடைய பசியை தீர்க்காமல் இவ்வளவு நாள் விட்டதே மாபாதகம். எனவே அவனுக்கு வேண்டும் அளவிற்கு பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுங்கள், அதன் மூலமாக எனக்கு மனதிற்கு சாந்தம் கிடைக்கட்டும் என்று. கொடுக்கும் பொழுது ஈகை என்பது நீங்கள் கொடுக்கின்ற பக்கமெல்லாம் வளமாகும். அந்த வளம் திரும்ப நம்மை வந்து சேரும். கொடுப்பவர்கள் பெரியவர்கள் என்றைக்குமே, அதை பெறுபவர்களுடைய மகிழ்ச்சி அவர்களை வந்து சேரும். அது இலக்கியங்களில் மிக அழகாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நல்வழியில ஔவையார் சொல்லுவார், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இளைகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. ரெண்டே ஜாதி தான். ஜாதி ரெண்டு, மேலோர் கீழோர். மேலோர் கீழோர் யாரு? மேல் இருக்கின்றவர்கள் இட்டார் பெரியார், நமக்குள் இருக்கின்ற விஷயங்களை யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ இட்டார் பெரியார், இடாதார் இளைகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இதே திருவிளையாடல் புராணத்துல ஒரு கதை வருது. நீங்க எதை கொடுக்கணும்? பெரிய பெரிய பொன்னும் வைரமும் வைடூரியமா கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க திருமந்திரம் கூட அதைத்தான் சொல்லுது. உங்களுடைய வார்த்தைகள் மனசை சாந்தி அடை செய்வதாக இருந்தால் போதும். நம்முடைய பிரகதீஸ்வரர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை என்ற பதில். பிரகதீஸ்வரர் கோவில் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடிச்சாச்சு. ராஜராஜ சோழனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவ்வளோ பெரிய கோவிலை நிர்மாணித்தாகிவிட்டது. அனைத்தும் நிறைவடைந்தது. பொன்னும் பொருளும் வைரமும் வைடூரியமாக அள்ளி கொடுக்கிறான் எல்லோருக்கும். எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. கோவிலுடைய குடமுழுக்கு விழா இனிது நிறைவுற்றது. நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ராஜராஜ சோழன் தன்னுடைய அரண்மனையில் உறங்க போகிறார். உறங்கறக்கு போகும் பொழுது சொல்கிறார், தான் என்ற ஒரு சின்ன செருக்கு அவருக்கு வந்துருச்சு. தான் என்கின்ற அகந்தை. எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் நான், என்னுடைய ஈகையில் நான் தான் வல்லவன். இவ்வளவு பெரிய கோவிலை கட்டி எல்லோருக்கும் தான தர்மங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாம் மிகச் சிறப்புரை நடந்து விட்டது. சுகமான நிழலில் கோவிலில் இருக்கின்றாயே பெருமானேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போய் படுத்துட்டார். படுத்த பிறகு கனவில் சிவபெருமான் வர்றார். பெருமான் வருகிறார்.
சிவபெருமானை பார்க்குறார். அதே பார்வை, அதே ஒரு சின்னதொரு செருக்கு அவருடைய இதில் தோணுகிறது. நலமுடன் இருக்கிறாயா? யாரை கேட்கிறாரு? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்னு சொல்லி எங்களுடைய கண்ணதாசன் சொல்லுவார். அந்த மாதிரி சிவபெருமானை பார்த்ததையும் அவருக்கு ஒரு செருக்கு. அந்த பார்வையாலே உணர்ந்து கொண்ட பெருமான் சொல்கிறார், கோவிலில் உறைந்திருக்கிறேன், ஒரு பாட்டி கொடுத்த நிழலில் உறைந்திருக்கிறேன் சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். டக்குன்னு தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு. எழுந்தாச்சு, எழுந்து உட்கார்ந்துருக்காரு. ஒரு பாட்டி கொடுத்த நிழலில் சுகமாக இருக்கிறேன். என்ன வார்த்தை இது? பெருமானே, சிவபெருமானே, என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய்? இவ்வளவு பெரிய விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன், நானும் பாட்டி கொடுத்த நிழலில் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டாயே. என்னுடைய ஈகையோ கொடையோ ஏதோ ஒன்று இந்த இடத்தில் அடிபட்டு போய்விட்டதே. என்ன காரணம்? மந்திரி பிரதானியர் எல்லாம் கூட்டியாச்சு, அந்த நேரத்தில் அரசபை கூட்டியாச்சு. சிவபெருமான் இப்படி சொல்லி இருக்கிறார். என்ன தவறு நிகழ்ந்தது? எந்த இடத்தில் நாம் தவறிவிட்டோம்? நம்ம செய்கின்ற தானத்தில் தர்மத்தில் குறைவுண்டோ, இல்ல கட்டிய கோவிலில் ஏதாவது தவறு நேர்ந்திருக்கிறதா என்று எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இன்னும் உங்களுக்கு 15 நாட்கள் நேரம். இந்த 15 நாட்களுக்குள் நீங்கள் கண்டுபிடிக்காவிட்டால் உங்களுக்கு சிரச்சேதம். மன்னன் சொல்லியாச்சு, எல்லாரும் பரபரன்னு ஓடுறாங்க. கண்டுபிடிக்கணும் இல்லையா? சிவன் அவருடைய கனவுல வந்தா நமக்கு தெரியணுமே. ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்குக்கு மிகச்சிறப்பாக ஆலோசனை செய்யறாங்க, கூட்டம் போடுறாங்க, எல்லா பக்கம் விசாரிக்கிறாங்க. 14 நாட்களாச்சு, யாராலும் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் அத்தனை பேரும் சிவபெருமான்கிட்ட வேண்டுறாங்க, என்னன்னு தெரியலையே பெருமானே, இப்படி ஒரு கனவை எங்களுடைய மன்னன் கண்டிருக்கிறார் என்றால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு அருள் புரின்னு கேட்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சூழல்ல அதே மன்னன் உப்பரிகையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வீதி வழியா ஒரு சவ ஊர்வலம் போகிறது. இதை மன்னன் பார்க்கிறார், அங்கிருந்து பார்க்கிறார். அங்கிருந்து பார்த்துட்டு சாதாரணமா பார்க்கிறார் பார்வையை. டக்குன்னு ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணுது. அந்த திரும்பவும் அந்த இறந்த உடல் செல்கின்ற ஊர்வலத்தில் அந்த இறந்த உடலை மிகச் சரியாக கவனிக்கிறார். பார்த்தா நேற்று சிவபெருமானுக்கு தங்க ஜரிகை வேய்ந்த மாலை ஒன்றை அணிவித்திருக்கிறார் மன்னன். சாதாரண மலர்கள் அல்லவா, ஒரு பெரிய ஜரிகை வேய்ந்த மாலையை அணிவித்திருக்கிறார் மன்னன். அந்த ஜரிகை வேய்ந்த மாலை அந்த இறந்து போன ஒரு பாட்டியின் உடலில் இருக்கிறது. அப்படியே துணுக்கிட்டு போறார் மன்னன், ஷாக் ஆகிறார். எப்படி இது சாத்தியம்? நேத்து கருவறையில் நான் அணிவித்த மாலை இன்று எப்படி அங்க போச்சு? அவருடைய கேள்வி. இப்போ அவசரமா அர்ச்சகரை போய் கேட்கிறாரு. அர்ச்சகரை கூப்பிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்கிறாரு. அப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரிகிறது. இந்த கோயில் வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, கோயில் கட்டுமான பணி. இது மன்னன் வந்து மேற்பார்வை பார்த்துட்டு இருக்காரு. எல்லோருக்கும் எல்லாம் வாரி வழங்குகிறார், எனக்கு தேவையானவங்களுக்கு எல்லாம். பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க, வயதான பாட்டி, எதுவும் செய்ய முடியாத பாட்டி. ஆனால் மனம் முழுக்க ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை. இந்த கோயிலோட திருப்பணியில் ஏதாவது நம்ம கையங்கரியம் பண்ணணுமேங்கிற ஆசை அந்த பாட்டிக்கு இருக்குது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த மன்னன் இவ்வளவு வழங்குறாரே, இத்தனை கொடுக்கிறாரே, நம்மால எதுவும் செய்ய முடியவில்லையே, நம்மால் என்ன செய்ய முடியும்னு நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, தினந்தோறும் ஒரு குடம் நல்ல தண்ணீர் எடுத்துட்டு போறாங்க. சிவாய நமவோம் சொல்லிட்டு அந்த கல்கார வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வச்சிடறாங்க. ஒவ்வொரு நாளும் தாகம் தீர்க்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு குடம் தண்ணி கொண்டு வைக்கிறாங்க. அந்த தண்ணி வேலை செய்யறவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. இது மட்டுமே நடக்குது. மன்னனை விட ஈகையில் ஜெயிக்க முடியாது என்று அந்த பாட்டி நினைச்சுக்கிறாங்க. ஆனால் தன்னால் முடிந்த அளவு செய்கிறாங்க. சரி, கடைசி நாள் வந்துருச்சு. கல்கார பணியெல்லாம் நிறைவடைய போகுது. நிறைவடையும் பொழுது இந்த சிற்பிக்கு வந்து கருவறை மேல் சிவலிங்கத்தின் மேல் சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. அதை அடைத்து சாந்து பூச வேண்டும். அதற்கு தகுதியான ஒரு கல் வேணும். எல்லா பக்கம் தேடுறாரு,
சின்ன கல்லாக இருந்தால் அது பொருத்தமாக இருப்பதில்லை, பெரிய கல்லாக இருந்தால் அதை உடைக்க வேண்டி இருக்கிறது. இதற்கு தகுதியான கல் எங்கு கிடைக்கும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறார். தேடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாட்டியினுடைய வீட்டுக்கு வாசற்படிக்கு கீழே ஒரு கல் கிடக்கிறது. அந்த கல்லை எடுத்து வந்து செதுக்கி சிவபெருமானுடைய கருவறை மேல் இருக்கின்ற அந்த ஊட்டையில் வைத்து சாந்தை பூசி அந்த இடத்தை நிறைவு செய்கிறார். அந்த நிறைவை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஈகை குணத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார். அதன் காரணமாகத்தான் இந்த மாலை பெருமானின் அருளாலே அவளுடைய உடம்பில் போர்த்தப்பட்டது என்று சொன்னால், ஈகை என்பது மிகச்சிறந்தது, கொடை என்பது சர்வ வல்லமை படைத்தது. அதை நான் ரோட்டரி கிளப்புக்கு சொல்ல வேண்டியதில்லை. எத்தனையோ நல்ல காரியங்களை மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஈகை, இந்த செயல் இன்னும் தொடர வேண்டும். கடவுள் நிச்சயமாக அதற்கான சர்வ வல்லமையை உங்களுக்கு கொடுப்பார் என்றும் சொல்லி, அதே சமயம் இந்த தமிழோடு பேசுவோம் என்கின்ற இந்த நிகழ்வை இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு நிச்சயமாக நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய ஸ்டூடெண்ட்டை சந்திக்கிறேன். நான் 98லேருந்து ஆசிரியர், நான் 98லேருந்து ஆசிரியர். நான் ஒரு பள்ளியின் முதல்வராக இருந்தேன். இப்போ ஒரு பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு 4 கல்லூரிக்கு மனநல ஆலோசனை குழந்தைகளை சைக்காலஜி பார்க்குறேன் நான். இப்போ இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, நம்முடைய நடுத்தர வயதில் இருக்கின்ற நாம் யாருமே செய்யக்கூடாத, செய்ய துணியாத, கற்பனை கூட பண்ணக்கூடாத விஷயங்களை, தவறுகளை இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க பண்றாங்க. அதற்கு காரணம் இந்த மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் இருந்தது. நம்ம படிக்கிற போது 2 பீரியட் இருக்கும், 1.5 மணி நேரம் மாரல் சயின்ஸ் இருந்தது. இன்றைக்கு மாரல் சயின்ஸே இல்லை. தமிழை பற்றியோ, தமிழா இந்த விஷயங்களையோ, தமிழ் சார்ந்த விஷயங்களையோ இயல்பாக சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை என ஒரு கவிதையை ரசிக்கின்றவனால் மட்டுமே அடுத்தவருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு பொது கவிதை என்னுடைய மாணவன் எழுதினது, இந்த உலகம் உருண்டை என்கிறார்கள். உண்மைதான், ஆனால் ஒரு உருண்டை சோரே எங்களுக்கு உலகம் மாதிரி. இன்னொரு அந்த வார்த்தைகளுடைய வலி எனக்கு இன்னும் இருக்கு. கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொன்னார்கள். உண்மைதான், காயும் வரை எதை கட்டுவது. நீங்க அதனுடைய வார்த்தைகள், முரண்பாடு தலைப்பு, எங்க மாணவன் எழுத முரண்பாடு தலைப்பு, பாரதியார் பல்கலைக்கழகம் ஜாதி சான்றிதழ் கேட்கிறது. ஒற்றை வார்த்தை. அப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம்? நான் பொதுவாக சொல்லுவேன், எங்க பசங்களுக்கு, காலேஜ் பசங்க கூட எல்லாம் பேசும்போது சொல்லுவேன், டே உங்களுக்கு காதலிக்கிற கூட நல்ல பாட்டு இல்லை. எங்களுடைய கண்ணதாசன், அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ, அதுல எத்தனை காய்? எனக்கு தெரிஞ்சு 32 காய் இருக்குங்க. அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழில் அற்புதமான பொருள் உண்டு. அத்திக்காய், அந்த திக்காய், அந்த திக்குல காயாதே, அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. ஆலங்காய், ஆலம் என்றால் விஷம்னு அர்த்தம் இருக்குது. நீ அவகிட்ட போய் சொல்லு, அவங்கிட்ட போய் சொல்லு, அத்திக்காய் என்னுடைய மன்னனிட்ட போய் சொல்லு, இங்க வந்து என்ன பார்க்க சொல்லு, தவிச்சு துடிச்சு போய் இருக்கிறேன். அதை சாதாரணமா நீ சொல்லாதே, விஷமாய் போய் சொல்லு. எப்படி விஷம் கலந்து கொடுக்கிற மாதிரி ஸ்பீடா போய் சொல்லு. ஆலங்காய் வெண்ணிலவே, நீ விஷத்தை கலந்து அவங்கிட்ட போய் சொல்லு, அப்பதான் திரும்பி வருவா என்று ஒவ்வொரு வரிக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கு மாது உளங்காய், மாதினுடைய உள்ளம் விளங்காத உனக்கு என்று ஒவ்வொரு வரிக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அற்புதமாக தமிழில் நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்க மகாகவி பாரதி எடுத்துக்கோங்க, இலக்கியங்களில் மகாகவி எடுத்து வச்சுக்கோங்க. தொழுது உனை வாழ்த்தி வணங்கிட எங்கே தொண்டர் பல்லாயிரம் சூழ்ந்து நிற்கின்றோம், விழுதுயில் கிண்டன இன்னும் என் தாயே வியப்பிது கான் பள்ளி எழுந்தருளாயே. நீங்க எப்படி இது, இந்த பொங்கு கணங்குளை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, இனி இங்கிது கண்டுல என்படும் மென்படும் என்றடை திண்டாட. அதே போலதான் இது. என்ன மதலையர் எழுப்பவும் தாய் துயில் வாயோ, மாநிலம் ஈன்றவள் இது உனக்கழகோ. அந்த ரிதம், அந்த ஓசை, நயம், ஒலி, ஓசை அத்துணையும் தமிழுக்கு உண்டு. ஏன்னா இட்ஸ் மதுரம்.
மதுரம்ங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய தமிழுக்கு உண்டு. எனக்கு எப்பவுமே கண்ணதாசன் மேலும் பாரதி மேலும் ரொம்ப பெரிய பிரியம் உண்டு. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, விசையுறு வந்தினை போல் உள்ளம் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டேன், தசையற மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடதரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல்லகம் கேட்டேன், அசைவரமதி கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ. போட்டாம் பாருங்க ஒரு வார்த்தையை, இந்த கழுத்துல கத்தி வச்சுட்டு கேட்பாங்க இல்லையா, இந்த தமிழின் உணர்வுகளை கட்டி தமிழாக கொட்டு முழக்கமாக இருக்கின்ற தமிழினுடைய உணர்வுகளை முழுமையாக கொண்டு சேர்க்க உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு. ஏன்னா இன்னைக்கு வன்முறைகள் பெருகி போயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கத்தி எடுக்கிற நிறைய மாணவர்கள் பண்றது எல்லாமே பார்த்துருப்பீங்க, நீங்க வீடியோவில் வருது. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது சமுதாயம் சார்ந்த விஷயங்களை. அப்ப அவனுக்குள் ஒரு ஈர மனசு எப்பொழுது பூக்கும், ஒரு ஈர நினைவு, தன்னை போல் பிறரையும் நேசிக்கக்கூடிய குணம் எங்க வரும்னா தமிழை படிக்கின்ற போது வரும். வைதாலும் முத்தமிழால் வைய வேண்டும் சொல்லுவாங்க, அந்த தமிழை படிக்கின்ற போது வரும். ஒரு சின்ன கவிதை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த ஈகை விஷயங்களை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னா, இன்று ஆகஸ்ட் 15 எழுந்து நின்று ஒரு கம்பீர சல்யூட் வையுங்கள். ஒரு மாணவன் எழுதியது. எங்களுடைய அகில இந்திய வானொலியில் நாங்கள் வண்ணக்களஞ்சியம்னு ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்போம். அதில் சொன்ன கவிதை, ஒரு பையன் இன்று ஆகஸ்ட் 15 எழுந்து நின்று ஒரு கம்பீர சல்யூட் வையுங்கள். சரி, கொடி அமைந்திருக்கிற மேடையை பாருங்கள், எத்தனை இந்திய விடுதலை வீரர்களின் முதுகின் மேல் போடப்பட்டிருக்கும் என்று புரியும். கொடியின் மேல் நின்று கொண்டிருக்கிறதே கொடி கம்பம், அதை பாருங்கள், எத்தனை இந்திய விடுதலை வீரர்களின் எலும்பினால் கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று புரியும். பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறதே தேசிய கொடி, அதை பாருங்கள், எத்தனை இந்திய வீரர்களின் தோய்ந்து போன இரத்தத்தினால் பறந்து கொண்டிருக்கிறது என்று புரியும். கொடியையும் கம்பத்தையும் இணைக்கிறதே ஒரு கயிறு, அதை பாருங்கள், எத்தனை இந்திய மங்கையர்களின் அருந்து போன தாலி கயிறுகளால் கோர்க்கப்பட்டிருக்கிறது என்று புரியும். இப்பொழுதாவது உங்களுக்கு தேசிய கொடியின் புனிதம் புரிகிறதா? எழுந்து நின்று ஒரு கம்பீர சல்யூட் வையுங்கள் அப்படின்னு எழுதினதும் இன்றைய காலகட்ட மாணவன் தான். திரிஷா இல்லை என்றால் திவ்யா. அப்படி எழுதுறதும் பசங்க தான். நீ என்னை விரும்பினால் உள்ளம் தொட்ட மங்கை, இல்லாவிட்டால் உடன் பெறவா தங்கை. அதுவும் இந்த பசங்க தான். இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த தமிழை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சமுதாயத்தை மேல் அக்கறை இருக்கின்ற ஒரு சக மனிதனாக உங்களிடம் சொல்லி, வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும், காலம் கருதி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் மனப்பூர்வமான நன்றியை சமர்ப்பித்து, ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தமிழாய்ந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு மயிலிறகு கா. சுந்தரராஜன் அவர்களை. அவருக்கு அங்கீகாரம் செய்ய எங்களது முன்னாள் தலைவர் ரொட்டரியன் ஆர்ஜி சுந்தரம் சார் அவர்களை அழைக்கின்றோம். சபையோர் அனைவருக்கும் இதயங்கனிந்த காலை வணக்கம். ரோட்டரி எனும் கடலில் சங்கமித்த புத்தகம் இவர். இயந்திரவியல் பொறியியல் பட்டம் பெற்று முதுகலை வணிக நிர்வாக இயல் கற்று சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். எழிலினி அதாவது எமரால்டு பதிப்பகங்களில் தலைமை செயல் அதிகாரி. 24 வருட ரோட்டரி பயணம். 2010-11 வருடங்களில் ரோட்டரி மாவட்ட ஆளுநராய் ரோட்டரி மாவட்டம் 32-30 வலம் வந்தவர். தான் ஆளுநராய் இருந்த காலகட்டத்தில் 8,50,000 அமெரிக்க டாலர் மதிப்பில் சமுதாய திட்டங்கள் நிறைவேற்றியவர். முத்தாய்ப்பாய்
இவரது பெரும்பணிகளில் 3. 2015 சென்னை வெள்ளத்தின் போது 2.5 கோடி மதிப்பில் உணவுகளும், 2020 கொரோனா தொற்றின் போது 23 கோடியில் ஆக்சிஜன் உபகரணங்களையும், 2022 இலங்கைக்கு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் உணவுப் பொருள்களை வழங்கியது என பெருமை சேர்த்தவர். ஆங்கிலம், தமிழ் மற்றும் பலமொழி வித்தகர், பதிப்பாளர், எழுத்தாளர், பேச்சாளர், பயிற்சியாளர், சமூக சேவகர் என பல்வேறு அடையாளங்களை பெற்றவர். தமிழும் உலகளாவிய சிந்தனையும் எனும் தலைப்பில் தமிழோடு பேசி மகிழ காத்திருக்கும் முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் கோ. ஒளிவண்ணன் அவர்களை உங்களிடையே அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறேன். மிக்க நன்றி. இலக்கியத்தில் அன்பும் சேவையும் பிடிஜி முனைவர் கோ. ஒளிவண்ணன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம். தமிழும் உலகளாவிய சிந்தனையும் என்கிற தலைப்பில் முனைவர் ரோட்டேரியன் கோ. ஒளிவண்ணன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி காலங்கள் முடிந்து இந்த வாய்மொழி தேர்வுக்காக வரைக்கும் பல தேர்வுகளை பார்த்துருக்குறோம். எந்த தேர்வுலேயுமே இப்போ உட்கார்ந்த உடனேயே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் என்னுடைய மகனுக்கு ஒரு இடம் கிடைச்சது. அவர் போய் உட்கார்ந்த தேர்வு வேறு, அவர்கிட்ட கொடுத்த கேள்வித்தாள் வேறு. அவர் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எக்ஸாம் மாற்றிட்டாங்க அப்படின்னாரு. அது மாதிரி இங்கே எனக்கு முதல் தடவை ஒரு அதிர்ச்சி. நம்ம கொடுத்த தலைப்பே தமிழும் உலகளாவிய சிந்தனையும் தானே. தமிழும் இலக்கியங்களில் அன்பும் சேவையும் கொடுத்துருக்குறாங்களே. அந்த ஒரு சில நொடிகள் தடுமாற்றம் இருந்தாலும் சரி நம்ம பேச போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்படியே எந்த தலைப்புக்கும் பேச போகிறதில்ல. ஏன்னா பெரிய மகன் வந்து சொல்லுவான், அப்பா எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்வான். இல்லை மீட்டிங் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் நீங்கள் காலையிலேருந்து இப்போ ஒன்றும் தயார் பண்ண மாதிரியே தெரியலையே அப்படின்வான். அதுக்கு சின்ன மகன் சொல்லுவான், அப்பா வந்து எந்த விஷயமே இல்லாமல் பேசக்கூடியவர் அப்படின்வான். அந்த மாதிரி ஏன்னா எனக்கு தலைப்பு மாற்றுறதுல ஒன்றும் சிக்கல் கிடையாது. என்னுடைய பிரச்சனைலாம் அடுத்து வரப்போகக்கூடிய மேனால் ஐஏஎஸ் அதிகாரி சுந்தரா உடைப்பனவர்கள் நினச்சா நான் யோசித்து பார்த்தேன் என்ன செய்வாங்க அப்படின்னு. எனக்கு இங்கே வந்து உரையாற்றுகின்ற தமிழ் ஆளுமைகளை ஒப்பிடும்போது எனக்கு அந்த அளவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று தான் சிவசங்கரோட கேட்டேன். ஏதாவது பழி வாங்கிறதுக்காக கூட்டு வச்சு நம்மளை வந்து அவர் இப்போ ஐபிஎஸ் சார் பேசும்போதே பேசும்போதே நான் போயிருக்கணும் கிளம்பி. அதையும் தாண்டி நம்ம இப்போ மயிலிறகு சுந்தரராஜன் சார் வந்து மயிலிறகு இல்லை, அவர் கொஞ்சம் நம்ம மயிலிறகு மென்மை இல்லை, மிக அழகாகவே கம்பீரமாகவே பேசிட்டார். அப்புறம் ஆவுடையப்பன் சார் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் சுந்தர ஆவுடையப்பன். இதுக்கு நடுவில் நம்ம என்ன தகுதியில் அழைத்து சென்னையிலேருந்து நம்மளை வந்து இங்கே சிக்கலில் மாட்டி விட்டாங்களோ அப்படின்னு கூட கேட்டேன். ஆனால் எனக்கு ரோட்டரியில் ஒரே ஒரு தகுதி உண்டு. சென்னை ரோட்டரி மாவட்டத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் வந்து ஆங்கிலத்தில் நடைபெறும். அது தவறில்லை. ஏன்னா சென்னை போன்ற ஒரு நகரத்தில் எல்லா மொழி பேசுபவர்களும் உள்ளார்கள். மொழி, இனம், ஜாதி எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு அமைப்பு. அதனால் மற்றவங்களுக்கு செய்தி போக வேண்டும். ஆனால் எங்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சிகள் நடத்துக்கும் போது அதுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் வந்து தமிழே இருக்காது. இங்கெங்கேயும் அந்த பெயரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே சிரமமாக இருக்கும். ஆங்கிலமாக இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், வடமொழியாக இருக்கலாம், ஒன்று கூட வரவே இல்லை. ஒரு தடவை நாங்கள் இந்த பிரசிடென்ட்ஸ் எலெக்ட் ட்ரைனிங் செமினார், அது அழகாக நம்ம பெட்ஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் அந்த நிகழ்ச்சியை வந்து பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஹோட்டலில் வந்து பேசுகிறோம். அந்த எலிவேட்டரில் இறங்கி வரும்போது அதை பற்றி பேசி முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் போன உடனே 2
பெண்மணிகள் இருந்தாங்க. ஒரு பெண்மணி வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னாங்க. தாராளமான்னு சொல்லி எந்திரிச்சு கேட்ட உடனே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் ஐம் சர்ச்சிங் ஃபார் அ பெட் ஃபார் அ லாங் டைம். எனக்கு ஒரு நல்ல நாய்க்குட்டி ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் பேசுனதை வச்சு பார்த்தா அதுக்கு ஏதோ செமினார்லாம் பண்ணுறீங்க போல் இருக்குது. அதுக்கு எனக்கு ஒரு நாய்க்குட்டி வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது ரொம்ப அவமானமாக போச்சு எனக்கு. இல்லைம்மா, அது பிரசிடென்ட்ஸ் எலெக்ட் ட்ரைனிங் செமினார் தான் நாங்கள் பெட்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது நம்ம இனி இது மேலே பெட்ஸுன்னு வச்சோம்னா நம்மளை ஏதோ நாய்க்குட்டிகள் ரேஞ்சு கொண்டு போயிடுவான்னு சொல்லிட்டு என்ன பேர் வைக்கலான்னு ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லும்போது 2006 நாங்கள் கொச்சினில் நடத்தின அந்த இதுக்கு வந்து நான் தான் தலைவராக இருந்தனால பயிலரங்கம்னு வைப்போம். அப்படி பயிற்சி பட்டறை அது இதுன்னு நிறைய வச்சபோது பயிலரங்கம் அப்படின்னு ஒரு வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சோன்னே, இப்போ நான் கவர்னர் இல்லை, அந்த வருஷம் எலெக்ஷனில் நிற்க போகிறேன். அப்போது இப்போ வந்து இந்த பேரை சொன்ன உடனே நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிச்சு, ஒரு குரூப் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அது காரணம் வந்து நான் எலெக்ஷனில் நிற்கிறதுனால. நான் அப்பவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அப்பவும் இருந்தது. ஆனால் அப்போ இருந்த நிலைமை வேறு, இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் பெரிய வேறு எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அது பயிலரங்கம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து கேட்டார், இங்கிலீஷில் எப்படி வைக்கிறதுன்னாரு. நான் சொன்னேன், ஒளிவண்ணன் இங்கிலீஷ்லேயும் ஒளிவண்ணன் தான், அது மாதிரி பயிலரங்கம் இங்கிலீஷ்லேயும் பயிலரங்கம் தான் அப்படின்னு சொல்லி PYILAன்னு அதுதான் மாறிக்கிட்டே இருந்தது. சில பேர் இல்லை PAYன்னு ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆங்கிலத்தில் இன்னும் குழப்பம் போனால் கூட அது பயிலரங்கம்னு வச்சோம். அப்புறம் செக்ரட்டரி எலெக்ட் ட்ரைனிங் செமினார் வரும்போது அதை வந்து செயலரங்கம்னு வச்சோம். டிஸ்ட்ரிக்ட் ட்ரைனிங் செமினார் வரும்போது அறிவரங்கம்னு வச்சோம். இன்றைக்கி என்னென்னா அது வந்து இன்றைக்கு வந்து அது எல்லா இடங்கள்லையுமே அதை வந்து எங்கள் மாவட்டங்கள் 3 ஆக்கி விட்டால் கூட அந்த பெயர்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வகையில் வந்து அது தமிழ் வந்து சொல்லும்போதே ஒரு அழகு. இப்போ நம்ம மொழியை பற்றி பேச வரல, நான் தெளிவுபடுத்துகிறேன்னா ரோட்டரி அமைப்பு அப்படிங்கிறது வந்து மொழிகளுக்கு அப்பாற்பட்டது. இது உலகத்தில் ஒரே ஒரு அமைப்பு, எந்த விதமான பிரிவினைகளையும் இல்லாமல் எல்லாவற்றையும் பார்த்து என்னுடைய சக உயிர் மனிதன் கூட சொல்லலை. You are also in another species. We all have rights to live together on this earth. இந்த உலகத்தில் நான் நீ எல்லோருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய தகுதி இருக்குது. உனக்கும் எனக்கு எந்த வகையிலும் வேற்றுமையே கிடையாது அப்படின்னு ஒரு அமைப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது என்று சொன்னால், பெருமைப்படக்கூடிய ஒன்று என்று சொன்னால் அது ரோட்டரி அமைப்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ரோட்டரி உலகளாவிய நடக்கின்ற அந்த கன்வென்ஷன் போன மாநாடு நான் 1998 நினைக்கிறேன். முதல்ல நான் போனது சிங்கப்பூர். அதுக்கு பிறகு ஒரு 10-12 உலகம் முழுக்க போயிட்டு வந்தால் கூட அந்த சிங்கப்பூர் என்னைய வந்து ஒரு திருப்பு முனை. ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஆண்டு சிங்கப்பூரில் அதே மாதிரி நடக்க போகுது. கிட்டத்தட்ட அது பார்த்திங்கன்னா 26 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அந்த மாதிரி நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா விதமான மக்களையும் பார்க்கலாம். நிறம் வேறாக இருக்கலாம், முகம் வேறாக இருக்கலாம், மொழி வேறாக இருக்கலாம். ஆனால் எல்லார் இடத்துலையுமே வந்து பேசக்கூடிய உணர்வுகள் ஒன்றா தான் இருக்கும். அதை நான் முதல்ல வந்து எனக்கு தெரியாத ஐக்கிய நாட்டு சபையில் போய் உட்காரக்கூடிய பிரதிநிதிகள் வந்து அந்த உணர்வை கொண்டிருப்பார்கள் எனக்கு தெரியாது. நான் பெரும்பாலும் UN போகிறவங்க எல்லாருமே அந்த நாட்டு அரசாங்கம் எழுதி கொடுப்பதே ஒரு ரோபோ மாதிரி தான் போய் உட்காந்து அங்கே பேசும்போது கூட எழுதி வச்சிருக்கிற உரைகளிலிருந்து ஒரு சொல் மாறாமல் பேசிவிட்டு தான் வருவார்கள். இந்த ரோட்டரி அமைப்பில் மட்டும்தான் அதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அங்கே போகும்போது யாரோடு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் கட்டிப்பிடித்து கொள்வார்கள், கை கொடுத்து கொள்வார்கள். இப்போல்லாம் வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள். இது மிக சாத்தியம். நீங்கள் யாரோ நான் யாரோ எனக்கு தெரியவே தெரியாது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தைன்னு ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்கு இல்லையா, குறுந்தொகை பாடல். இல்லை யாயும் யாயும் குறுந்தொகை பாடல். செம்புல பயல் நீர் போல் அன்புடைய நெஞ்சம் நான் கலந்தனவேன்னு ஒரு ஆணையும் பெண்ணையும் சொல்கிறாரு. இல்லை, நான் வந்து ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சக மனிதனை நீ யாரோ நான் யாரோன்னு தெரியாது, உங்கள் அப்பா யாரும் எங்கள் அப்பா யாருன்னு தெரியாது, ஆனால் நீயும் நானும் செம்புல பயல் நீர் போல கலந்துருக்கோம். அப்படி தான் நான் வந்து நேற்று ஒரு உதாரணத்தை சொன்னேன். நிறைய பேர் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னால் டாக்டர் சகாதேவன் யாருன்னு தெரியாது. முதல்ல 2007-8 எங்கேயோ நான் ஆக்ராவில் பார்த்தேன்னு நினைக்கிறேன்.
ஆக்ராவில் தான் அவர் விருது வாங்கிக்கிட்டு இருந்தார். 2009 நினைக்கிறேன், 8-9. அதாவது அன்றைக்கு இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன்றாக பயணிக்கிறோம். என்னுடைய சொந்த சகோதரியோடு கூட நான் அவ்வளவு நெருக்கமாக இருந்திருப்பேனா பேசியிருப்பேனான்னு தெரியாத அளவிற்கு பல நண்பர்களோடு நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட ஒரு நண்பர் மேட்டூர்லேருந்து இங்கே இருக்கிறவர், ஆனால் அவர் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர், கணேஷ்னு. நான் வந்து ஒரு மகிழ்ச்சி, நம் உறவினர்கள் கூட நம்ம அப்படி நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு உறவை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொன்னால் இது வந்து சாதாரணம் இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னே வந்து யாதும் ஊரே யாவரும் கேள்வி, லண்டன் போனவங்களாம் பார்க்கலாம் அந்த வார்த்தைகள் இருக்கும். இது ஏன் சொல்ல வர அப்படின்னு சொன்னால், உலகத்தில் தோன்றிய பல இலக்கியங்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த இலக்கியங்கள், அதற்கு முன்னால் தோன்றியவைகளை எல்லாமே எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கில்காமேஷுடைய இப்போ இதுதான் முதல்ல உருவாக்கப்பட்ட இலக்கியம்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவைகள் பேசப்படக்கூடியவைகள் எல்லாமே ஒன்று போரில் எப்படி வெற்றி பெறுவது, இல்லை எப்படி வந்து ஒரு குதிரையை உணவாக சமைத்து சாப்பிடுவது, எந்த பகுதி ரொம்ப ருசியாக இருக்கும், இப்படித்தான் நிறைய இருந்தது. இல்லை என்றால் என் எதிரி எப்படி அழிக்கப்பட்டு சாகப்பட வேண்டும். இந்த நேரத்தில் உலகம் முழுக்க அன்பையும் காதலையும் வீரத்தையும் ஒரு சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசியிருக்கிறது என்று சொன்னால், அது திடீர்னு ஒரு நாள் வந்திருக்காது. அதற்கு எத்தனை 1000 ஆண்டுகளாக அவர்கள் அப்படி இருந்திருக்க முடியும். சமீபத்தில் கூட கீழடியிலே வந்து விளையாட்டு பொருட்களை பார்த்தார்களாம். ஒரு சமூகத்தில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காருன்னா எப்பங்க விளையாட முடியும்? அடுத்த வேளை எனக்கு சாப்பாடு இருக்குமா இல்லையான்னு உறுதி இல்லாதவன்கிட்ட வந்து நீங்கள் கார்ல் மார்க்ஸ் பேச முடியுமா? இல்லை சங்க இலக்கியம் பேச முடியுமா? இல்லை எதிரிகள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை தாக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்ற சூழ்நிலையிலே நீங்கள் விளையாட்டை யோசித்து பார்க்க முடியுமா? இதற்கு எல்லாம் அடிப்படையான காரணம் என்றால், அவன் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள், அதற்கு எத்தனை 1000 ஆண்டு காலமாக அவன் நாம் இருந்திருக்க முடியும்? நமக்கிட்ட இருக்கிற சங்க இலக்கியங்கள்லாம் ஒரு 5%, 10% தான். அனலிலும் புனலிலும் போய் மிச்சம் மீதிகள் இங்கொன்றும் அங்கொன்றும் இருப்பதைத்தான் வைத்து கொண்டு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழிக்கப்பட்டது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தத்துவம். இப்போ ரோட்டரி அமைப்பு வந்து உலகத்திலேயே தோன்றிய முதல் அரசு சாராத தன்னார்வ தொண்டு நிறுவனம், தி ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. ஏதோ கூடி கழிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, காசு நிறைய இருக்குது. கூட போட்டாங்க ஒரு மிஷின் எப்படி பணம் என்றதுன்னு. அந்த மிஷின் வாங்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இதெல்லாம் எதை போட்ட எண்ணும் அதில், அதான் அவரை கேட்ட சிவசங்கரன், அதுக்கு ஏதாவது மிஷினை கொடுத்துக்கலாம்ல. ஆகவே நீங்கள் வந்து இந்த அமைப்பு வெளியில் கொடுக்குற தோற்றம் வேற, ஆனால் இது செய்து கொண்டிருக்கிற அந்த காரியம் இருக்கு பாருங்கள், இணைந்து செய்யக்கூடிய அந்த வந்து இது அளவிட முடியாதது. இந்த அமைப்பை பால் ஹாரிஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். நமக்கு தெரியும், சென்ற நூற்றாண்டுக்கு முன்னூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு இறுதி வாக்கில் சிகாகோ நகரத்திலே அவர் ஒரு வழக்கறிஞராக வருகிறார். இளைஞன், சாதாரண ரொம்ப ரொம்ப தொடக்க நிலையில் இருப்பவர். ஜீன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை விரும்பி அவர்களுடைய தந்தை கிட்ட போய் கேட்குறார். ஜீனுக்கும் அவருக்கும் வந்த பிரச்சனையே வந்து இவருடைய சட்டையில் வந்து ஒரு பொத்தான் போயிடுச்சு. அது வந்து பார்த்தது, இந்த ஷர்ட்டாக நீங்கள் போட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பட்டன் தச்சு கொடுத்தது. தைத்தது வந்து பொத்தானை மட்டுமல்ல அவருடைய இதயத்தையும் சேர்த்து. அப்படித்தான் பால் ஹாரிஸுக்கு ஜீனுக்கும் காதல் மலர்ந்தது. அவங்க அப்பா வந்து பார்த்த உடனே கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். லாயர் அப்படிங்கிறாரு. அந்த தமிழா ஆங்கிலமா தெலுங்கா கன்னடமான்னு இல்லை, அந்த ஒரு சொல்லை கேட்ட உடனே அதை திரும்ப உச்சரிக்கிறதுலேயே அதில் இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது. எங்கள் இதில் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க சார்? நான் எழுத்தாளனாக இருக்கிறேன். ஓ, அப்போ உங்கள் வேறு வேலை என்னங்க சார்னு கேட்பாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்றது. அப்போ என்ன அர்த்தம்னா, எழுத்து சோறு போடாது அப்படிங்கிறது இங்கே நம்மால் முன்னாலே முடிவு பண்ணிட்டான்.
ஒரு 15 ஆண்டுகால நண்பர் ஒருத்தர் காலையில் டாக்டர் சகா கேட்டார், வேறு என்ன செய்கிறீங்க நீங்கள் பப்ளிஷிங் தவிர, சுற்றிக்கிட்டே வரீங்களே, கோர் பிஸ்னஸ் உங்களுக்கு பப்ளிஷிங் தானான்னு கேட்டார். எனக்கும் வந்து இந்த 59 வயசில் ஒரு சந்தேகம் வந்துச்சு, இனிமேல் ஏதாவது வேலைக்கு போகணுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில தொழில்கள் இருக்குது. அவர் கேட்டது அக்கறையில் கூட கேட்டிருக்கலாம், இல்லை அவர் தெரிஞ்சுக்கலாம், நீ எப்படி இதுக்கே புக்கு பற்றியோ பப்ளிஷிங் பற்றியோ எப்போவுமே நீ பேசுனது இல்லையே அப்படிங்கிறதுல கூட கேட்டிருக்கலாம். பால் ஹாரிஸ் கேட்ட அந்த ஒரு வார்த்தை லாயர் அப்படின்னாலே புரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம், நீங்கள் ஜஸ்ட் லாயர், ஏன்னா அவர் ஒரு பெரிய அட்டர்னி, அவர் ஒரு பெரிய உயரத்தில் இருந்தவர். பால் ஹாரிஸ் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, எல்லாமே ஆகுச்சு. ரோட்டரி அமைப்பு 1905 தொடங்கப்பட்டு அதனுடைய கொள்கைகள் உருவாக்கப்பட்ட போது அதில் ஒன்று சேர்க்குறாங்க. பால் ஹாரிஸ் வந்து அப்பவும் யாருக்கிட்டையும் சொல்லலை, ஏன் போடியா அதை போட இது அப்படின்னு எந்த காரணமும் சொல்லாமல் பால் ஹாரிஸ் அதில் சொல்கிறாரு, டிக்னிஃபையிங் ஆல் ஒகேஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் வந்து ஈக்குவலுங்கிறார். எல்லா உலகத்தில் இருக்கின்ற எல்லா தொழில்களும் ஒன்றாக கருதப்பட வேண்டும் என்று சொல்கிறாரு. நீங்கள் செருப்பு தைக்கிறவங்களா அப்போ கொஞ்சம் வெளியில் போய் நில்லுங்க, மல்லம் அல்பவரா என் கண் முன்னாலே வராதிங்க அப்படின்னு படிநிலையெல்லாம் பேசப்பட்ட ஒரு காலத்திலே அவர் அங்கே டிக்னிஃபையிங், அவருக்கு அதுவே கேவலமாக இருந்தது. தன்னுடைய மாமனார் கேட்டது டிக்னிஃபையிங் ஆல் ஒகேஷன் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ் ஈக்குவல் என்பது இன்றைக்கு ரோட்டரியினுடைய ஐடியாலஜியில் இருக்குது, ரொம்ப முக்கியம். அது ரொட்டேரியன்ஸ் வந்து தன்னுடைய கிளாசிஃபிகேஷனை வந்து பெருமையாக வச்சுருக்கணும். நான் கூட அன்றைக்கி ஒரு புத்தகத்தில் படித்தேன், தமிழ் இலக்கியங்களில் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு தொழில் செய்பவர்களையும் எப்படி வந்து மரியாதையோடு விழித்திருக்கிறார்கள். ஒரு வணிகராக இருக்கலாம், பொற்கொள்ளராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி எல்லா தொழிலும் ஒன்றாக கருதப்பட்டது. பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்படி அந்த முக்கியமான அந்த கருத்தாக்கம் வந்து இவர்கள் ரோட்டரியில் உள்வாங்கியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இலக்கியங்களெல்லாம் படிச்சுட்டு போய் ரோட்டரியை உருவாக்குனாங்கன்னு சொல்ல வரல. உலகில் என்னென்ன நல்ல தத்துவங்கள் எல்லாம் எழுதப்படுகிறதோ, உலகத்திலே எங்கெல்லாம் உயர்ந்த சிந்தனைகள் உருவாகிறதோ, அந்த சிந்தனைகளெல்லாம் ஏற்கனவே எங்கள் தமிழிலே 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது என்பதை உங்களிடத்திலே சொல்வதற்காகத்தான் தமிழும் உலகளாவிய சிந்தனையும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெய்லர் வந்து ஒரு அலுமினியம் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த அலுமினியம் கம்பெனி வேலை செய்யலை, சரியாக நடக்கலை, லாபம் கிடைக்கவில்லை. எல்லாருமே வந்து இதை மூடப்படக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தான் நாம் இன்றைக்கு பெருமையாக ரோட்டரி உலகமல்ல எல்லா இடத்துலையுமே வந்து பெருமையாக சொல்லக்கூடிய 4 வழி சோதனை என்று சொல்லக்கூடிய இஸ் இட் த ட்ரூத், இஸ் இட் ஃபேர் டு ஆல் கன்சர்ன்ட், வில் இட் பி பெனிஃபிஷியல் டு ஆல் கன்சர்ன் அண்ட் வில் இட் பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் குட்வில். நம்ம அதை கேட்டிருக்கோம். இது உண்மையா, நீ ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் சொல்வதற்கு முன்னும் இது உண்மையான்னு கேளுங்கிறாரு. நான் எப்போவுமே உண்மை தான் பேசுவேன் ஹரிச்சந்திரன் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, ஹரிச்சந்திரன் எல்லாத்தையும் இழந்த போது கூட அவரை திரும்ப வந்து கடவுள் காப்பாற்றி கூப்பிட்டுக்கிட்டார். வரலனா ஒரு வேளை வராமல் போயிருந்தால், ஆனால் எல்லா நேரத்திலும் உண்மை பேச வேண்டும் என்பது அவசியமில்லை. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லுனே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு அதை இன்னொன்று கூட சொல்லியிருக்காரு இல்லையா, பொய்மையும் வாய்மை இடத்தே பிறருக்கு நன்மை. அப்போ பொய் கூட சொல்லலாங்கிறார். எப்போ பிறருக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக சொல். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு தத்துவத்தை வந்து மிக அழகாக போகிற போக்கில் ஒருத்தர் சொல்லியிருக்க முடியும். நீங்கள் அதுக்கு பேரலாக கொண்டு போய் காட்டுங்க. அந்த நேரத்தில் உலகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் அது சமய நூல்களாக இருக்கலாம், இல்லை வேறு இலக்கியங்களாக இருக்கலாம், எதுலையாவது இதுக்கு யாராவது ஒருத்தர் இதுக்கு பேரலாக ஒன்று சொல்லுங்கள். பொய் கூட சொல்லலாங்க தேவைப்பட்டா. ஆனால் இன்னொருத்தருக்கு கெடுதி வருது அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு கூட உண்மையை சொல்லாமல் சும்மா இருங்கன்னு கூட சொல்கிறாரு. அதை தானே கேட்குறாங்க. வில் இட் பில்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் குட்வில், இதனால் உங்களுடைய நட்பு பலமாகுமா, உங்களுடைய நட்புறவாடல் வருமா, நல்லெண்ணம் ஏற்படுமா அப்படின்னு கேட்க சொல்கிறாரு. இந்த ரோட்டரி இந்த சிந்தனைகளை வைத்து தான்
டெய்லர் வந்து தன்னுடைய நிர்வாகத்தை வந்து எந்த செயலை செய்தாலும் உன்னுடைய நுகர்வோர் கஸ்டமர்ஸ் அவனுக்கும் உன்னுடைய சப்ளையர்ஸ் எல்லாரையுமே மனசில் வச்சுக்கோ, யாருக்குமே செய்ய வேண்டாம். இது ரோட்டரியில் உள்ள நுழைகிற எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இது. மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் அலுவலகத்தில் வைங்க. நான் பதிப்பாளன் தான், ஆனால் பதிப்பாளர்களில் நான் வித்தியாசமானவன் என்று எனக்கு தெரியும். அதற்கு காரணம் நான் சேர்ந்திருக்கும் இந்த அமைப்பு. என்று திருப்பதியிலிருந்து ஒருத்தர் புத்தகம் வாங்கியிருந்தார். அந்த புத்தகம் வந்து அந்த பக்கங்கள் சில வந்து மாறி போயிருந்தன. இது ஒவ்வொரு புத்தகத்தையும் சரி பார்க்க முடியாது, 1000 2000 வந்து அச்சடிக்கும் போது. அதனால் எழுதப்படாத விதிமுறைகள் வந்து புத்தகத்தை வந்து கொண்டாந்து கொடுத்த உடனே ஏன் எதுக்குன்னு கேட்காம வாங்கிட்டு வேறு புத்தகம் கொடுக்குறது தான் சரி. எங்கே வாங்கினீங்க, எப்போ வாங்கினீங்க, பில்லு, இதெல்லாம் வந்து சரியானது கிடையாது. எல்லா பதிப்பாளர்கள் செய்கிறது. எங்கிட்ட இருந்து ஒருத்தர் புத்தகத்தை வாங்கிட்டு கடிதம் எழுதுகிறார், எனக்கு இந்த புத்தகத்தில் பக்கங்கள்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, தவறு, நீங்கள் அந்த புத்தகத்தை எனக்கு அனுப்பி வச்சுருங்க, நாங்கள் உடனே அனுப்பிடுறோம் அப்படின்னு. இதை வந்து அவர் வந்து நான் எப்படி அனுப்புறது அப்படின்னு 2-3 மெயில் ஓடிக்கிட்டே இருக்குது. நானும் வந்து அதை இருக்கிறேன், அந்த அந்த அது எனக்கும் அந்த மின்னஞ்சல்கள் வரும், நான் தலையிட மாட்டேன். இது என்னடா ஒருத்தர் மட்டும் திரும்ப போயிட்டே இருக்குன்னு பார்த்தா அந்த லெட்டர் படித்தோன்னே மறுநாள் நேரம் அலுவலகத்துக்கு வந்தேன். அந்த புத்தகம் திரும்பி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றும் கிடையாது. அந்த புத்தகத்தை அவர் அனுப்பக்கூடிய செலவு எவ்வளவு, முதல்ல புத்தகத்தை அனுப்பிடுங்க, அவ்வளோதான், அது வரவே வேண்டாம் அப்படின்னு ஒரு சாதாரணமாக இயல்பாக தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கு வந்து பெருசாக வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து சார் எப்படி பேசிட்டாரு, எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு ஏதோ பெருசாக வந்து சொல்லும்போது நான் நினச்சதில் ஒரு சாதாரண விஷயம். ஒரு ரொட்டேரியனாக இருப்பவன் வந்து இது கூட செய்யலைன்னா அப்புறம் என்னதுக்கு அவர் ரொட்டேரியனாக இருக்கணும்? பால் ஹாரிஸ் இந்த அமைப்பை தொடங்கியதே எதற்காக தான் நாங்கள் தொடங்கினார், ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காகலாம் இல்லவே இல்லை. அவர் முதல் தொடங்கின அடிப்படை நோக்கமே அந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே, அதுவும் குறிப்பாக சிக்காகோ மாநகரத்திலே 19ஆம் நூற்றாண்டிலே ஏற்பட்ட பெருந்தீ காரணமாக அந்த நகரம் அழிந்து புதிதாக கட்டிடங்கள் எல்லாம் கட்டப்பட்டு அங்கே நிறைய வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சிக்காகோ நோக்கி பயணிக்கிறார்கள். ஆனால் யார்கிட்டையும் எந்த வேலையும் செய்ய முடியல, யார் ஏமாற்றுவாங்கன்னே தெரியல, அவ்வளவு மோசம். இன்றைக்கும் வந்து மாறிடலை, இன்றைக்கும் வந்து வியாபாரி வந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாம், அப்படி அந்த காலகட்டத்தில் தான் ஒருத்தரை நம்பிக்கையோடு வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு துறையிலையாக இருக்குது வெவ்வேறு துறையில் இருப்பவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கத்தை தொடங்கினாங்க. நான் தைரியமாக வந்து ஒரு மருத்துவமனைக்கு போக முடியும், அந்த மருத்துவமனையில் என்னை ஏமாற்ற மாட்டாங்க, நான் தைரியமாக வந்து அவங்கக்கிட்ட அந்த சர்வீஸ் வாங்க முடியும்னா அது ரோட்டரி சார்ந்தவராக இருப்பார். அதே போல் ஒரு வழக்கறிஞர்கிட்ட போகும்போது என்னுடைய இணையர் வழக்கறிஞர்னால தைரியமாக நான் சொல்லுவேன். நிறைய நேரங்களில் வழக்கறிஞர்கிட்ட போகிறவங்க சொல்லுவாங்க, அண்ணன் தம்பி வரப்பு சண்டை என்னப்பாச்சு போனீங்களாண்ணே, நிலம் 2ம் வழக்கறிஞர்கிட்ட போயிடுச்சு, வரப்பு மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குன்னுவாங்க. இப்போ புதுசம் பொண்டாட்டி கூட அப்படி தான் ஆயிடுச்சு. டைவர்ஸுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, டைவர்ஸ்னால் இப்போ எல்லாம் போச்சு, இப்போ இருக்கிறது தாலி மட்டும்தான் மிச்சம், இதை வந்து யார் வச்சுக்கிறதுங்கிறதுல தான் நிற்குதுங்கிறாங்க. இது வந்து என் உரிமையோடு எடுத்துக்கிட்டோன்னா எங்கள் வீட்டுக்காரமாக நினச்சிக்கிட்டு நான் அந்த நகைச்சுவை சொல்கிறேன், பற்றி மற்றவங்கள சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஆக இப்போ யாருக்கிட்டத்தில் நான் போகிறது, இப்போ என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா எந்த ஒகேஷன் ப்ரொஃபஷனை நம்ம உடனே யோசிப்பது என்ன செய்வோம், இந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த அட்வொகேட்டை போங்க, இல்லை இவங்கக்கிட்ட போங்க, அவங்ககிட்ட போகணும்னு சொல்லும்படி சொசைட்டியில் முதல்ல பால் ஹாரிஸ்கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் ஒரே ஒரு வேலையை தான் ரொட்டேரியனாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் எந்த வேலையை செய்வீங்க? ஒரே ஒரு வேலையை தான் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா எந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? பிளட் டொனேஷன் கொடுக்குறதா, நோட்டு புத்தகங்கள் கொடுக்குறதா, ஹாஸ்பிட்டல் கட்டுறதா, எந்த வேலையை செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நொடி கண்ணை மூடி யோசித்து அவர் சொன்னார், என்னுடைய தொழில் மூலமாக நான் நேர்மையாக செயல்படுவேன், இதுதான் என்னுடைய ஐ வில் யூஸ் மை ஒகேஷன் அண்ட் ப்ரொஃபஷன்
as a means to do service to the society. நான் இலவசமாக செய்ய மாட்டேன், நீங்களும் இலவசமாக எதிர்பார்க்க வேண்டாம், ஆனால் சரியாக உங்களுக்கு செஞ்சாலே அதுதான் பெரிய சர்வீஸுங்கிறாரு. நான் வந்து பாஸ் கவர்னராக அது இதுன்னு பல விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியில் போய் நான் ஒன்றா நம்பர் ஃப்ராடாக இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ரோட்டரிக்கு என்ன இமேஜ் கொடுக்க முடியும் இல்லையா? ஆகவே நண்பர்களே, அந்த அந்த அறத்தை தான் வந்து பேசுகிறாங்க. இந்த அறமே வந்து டெஃபினேஷனே இல்லை. எனக்கு எது நியாயமோ அது உங்களுக்கு நியாயமாக இருக்க முடியாது, உங்களுக்கு நியாயமாக இருக்கிறது எனக்கு நியாயமாக இருக்க முடியாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஆடு கோழி வெட்டுறது ஒருத்தருக்கு நியாயமாக இருக்குது, இன்னொருத்தருக்கு ஐயோ அப்படின்னு இருக்கிறது இன்னொருத்தர் இருப்பாங்க. அப்போ எதை தான் நீங்கள் சொல்ல முடியும்? இல்லை 4 பேருக்கு நல்லதுன்னா அவரை போட்டு தள்ளுறது கூட சரி அப்படிங்கிறது கூட நியாயமாக பேசுகிறாங்க இல்லையா? இதெல்லாம் நான் சொல்லலை, எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லா ஸ்கிரிப்சர்லேயும் இலக்கியத்துலேயும் வருது. அப்புறம் எதையா அறம் அப்படின்னும் போது அங்கேயும் வள்ளுவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, மனத்துக்கண் மாசில நாதல். இவனுக்கு எல்லாம் ஒரு வரி தான் தெரியும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இல்லை யோசிப்பாங்க, 2வது வரியும் சொல்ல மாட்டான் போடுற. இப்போ அப்போ அவரே யோசிப்பார், அடுத்த தடவை விட்டு பார்ப்போமோ அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் தமிழ் இலக்கியத்தில் வந்து போகிற போக்கில் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாலாம் இல்லை. அழுக்காறு அவா வெகுளி இன்னும் சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் அப்படிங்கிறாரு. பொறாமல் இருக்கக்கூடாதுங்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ரோட்டரியில் பொறாமல் இருக்கணும்னா இருக்குது. எங்கே பொறாமல் இருக்குது? என்னை விட நல்லா சர்வீஸ் பண்ணுறாரு, நான் அவரோட நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடாதான்னு பொறாமல் இருக்குது. பேராசை இருக்கக்கூடாதுங்கிறாங்க, எனக்கு பேராசை இருக்குது. அவர் ஏகேஎஸ் கொடுத்துருக்குறாரு, அதை விட கூடுதலாக நாங்கள் ஏகேஎஸ் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அவரை விட அதிகமாக செய்யக்கூடாதுன்னு பேராசை இருக்குது. வெகுளி கோபம் இருக்கக்கூடாதுங்கிறாரு, எனக்கும் கோபம் இருக்குது. சமுதாயத்தில் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஒளிவண்ணா போய் இறங்கி செய்டா அப்படின்னு கோபம் இருக்கிறது. யாரையும் புண்படுத்தக்கூடிய சொல் வந்து ஒரு ரொட்டேரியன் சொல்ல மாட்டான், பண்படுத்தக்கூடிய சொற்கள் தான் நம்ம சொல்லுவோம். ஆகவே இதுதான் அடிப்படை. இதைத்தான் வந்து இதைதான் இப்படி சொல்லப்பட்ட போன போக்கில் சொல்லப்பட்டவைகளைத்தான் இன்றைக்கு இந்த நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே ஏற்கனவே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் ரோட்டரி இன்றைக்கும் இத்தனை ஆண்டு காலம் ஆகி கூட 1905 இன்றைக்கும் வரை இளமை குன்றாமல் ஒரு அமைப்பு. நீங்கள் சென்ற நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட எத்தனையோ பெரிய அமைப்புகள் இன்றைக்கு இல்லை. நீங்கள் 50, 60 பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கு இல்லை, எல்லாமே வந்து காணாமல் போய்விட்டது. மிகப்பெரிய நாடுகள், சோவியத் ரஷ்யா எப்படி பார்த்தோம் நம்ம மேப்பில், அவையெல்லாம் காணாமல் போய் இன்றைக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் உலகம் எங்கள் உலகத்தில் சூரியன் மறைவதில்லை என்று கொக்கரித்தார்கள். இன்றைக்கி வந்து சின்ன தீவாக போய் உட்கார்ந்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் 4 பேரால் தொடங்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வளர்ந்து செழித்து எங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எங்கள் ரோட்டரி உலகத்திலே சூரியனே மறைவதில்லை என்று இருமாப்போடு நாம் சொல்லிக்கொள்வோம் என்று சொன்னால் அது ரோட்டரியில் மட்டும்தான் சொல்ல முடியும். ரோட்டரியினுடைய அடிப்படையே சேவை தான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னார். எப்படிலாம் யோசிச்சுருக்காங்க பாருங்கள். போன நூற்றாண்டில் பர்டன் ரசல் சொல்கிறார், நீ செய்கிற ஒரு கான்கஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸில் சொல்கிறார், ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது மூலமாக கம்யூலேட்டிவ் ஹாப்பினஸ் தான் கூடுதலாக வரும். எல்லாமே நான் சாப்பிட்டா அது வர முடியாது. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்யப்படும். அதாவது சம்பாதிப்பது எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களுக்கு பயனளிக்கிற வகையில் செய்யணும்னு சொல்லி அதற்கெல்லாம் எல்லாவற்றையும் இன்றைக்கு ரோட்டரி உலகம் முழுவதும் இன்றைக்கு ஏன் ரோட்டரி என்ற அமைப்பு உதாரணமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை ரோட்டரியில் வந்து ஃபெலோஷிப், நட்புறவாடல். நான் 100 புத்தகங்களை படிப்பதை விட ஒரு 4 நண்பர்களோடு பழகினால் கிடைத்துவிடும். அதுதான் அடிப்படையாக சொல்கிறாங்க. யூ அக்வைண்டன்ஸ் வித் த பீப்புள்
will facilitate you to do service to the society. நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழும் உலகளாவிய சிந்தனையும் உரை நிகழ்த்திய முனைவர் ரொட்டேரியன் கோ ஒளிவண்ணன் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்கு கௌரவம் செய்ய எங்களது முன்னாள் தலைவரும் ஈரோடு ரோட்டரி சங்க அறக்கட்டளையின் தலைவர் ரொட்டேரியன் APCK கிருஷ்ணமூர்த்தி மாமா அவர்களை அழைக்கின்றோம்.